Hi, welcome back to our channel Home Tuition Tamil. Today's topic 9th standard Tamil book first lesson இருக்குங்களா ஏல் 1 எழுத்து அளபடை பக்கம் 17 எடுத்துக்கோங்க புக் பேக் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். முதலாவது பாருங்க, திணை பால் எண் ஆகியவற்றை உணர்த்தும் பால் காட்டும் விகுதிகள் இல்லாத திராவிட மொழி எது? மலையாளம். தமிழ் விடு தூது டேஷ் என்னும் இலக்கிய வகையை சேர்ந்தது சிற்றிலக்கியம். பின்வருவனவற்றுள் அளபடை இடம் பெறாத தொடர் எது? ஓடிவா ஓடிவா. காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே. இவ்வடிகளில் பயின்று வரும் நயங்கள் யாவை? மோனை எதுகை எய்பு. சிந்தாமணி என்பதன் இலக்கண குறிப்பு ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சம். 18 குருவினா. நீங்கள் பேசும் மொழி எந்த இந்திய மொழி குடும்பத்தை சேர்ந்தது? அதுக்கான ஆன்சர் நான் நோட்ல எழுதி வச்சிருக்கேன் பாருங்க. முதலாவது ஆன்சர் பாருங்க, குருவினா ஆன்சர் பாருங்க. நாங்கள் பேசும் மொழி எந்த தமிழ் திராவிட மொழிகள் குடும்பத்தை சேர்ந்தது? நாங்கள் பேசும் மொழி எந்த தமிழ் திராவிட மொழிகள் குடும்பத்தை சேர்ந்தது? இங்கே நீங்க அடிச்சுட்டு கூட எழுதிக்கலாம் இந்த இடத்துல. தமிழ் ஓவியம் கவிதையில் உள்ள உங்களை மிகவும் ஈர்த்த அடிகள் குறித்து எழுதுக. எடுத்துக்கோங்க பக்கம் 10. 2 லைன், இந்த 2 லைனை குறிச்சிக்கோங்க. காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே. ஓகே, பக்கம் 10 எடுத்து 2 லைனையும் குறிச்சிக்கோங்க. மூன்றாவது, கன்னி என்பதன் விளக்கம் யாது? பக்கம் 2, பேஜ் நம்பர் 2. அதில் கண்ணின்ற இந்த ஷார்ட்டாக திரிந்து தெளிவோம் இருக்கு இல்லையா, அதில் இருக்க பாருங்க கன்னி. அதில் இங்கே பாருங்க, தமிழில் 2 அடி அடிகள் கொண்ட பாவகை கன்னி எனப்படும். 2 அடிகளும் ஒரு எதுகையை கொண்டிருக்கும். இது தேர்ட் ஒன் ஆன்சரா, குருவினுடைய ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க. 4th பாருங்க, அகமாய் புறமாய் இலக்கியங்கள் அவை அமைந்ததை சொல்லும் இலக்கணங்கள் இலக்கியங்களின் பாடுபொருள்களாகும். இவ்வடிகள் உணர்த்துவன யாவை? 4th ஆன்சர் நான் எழுதியிருக்க, அகமும் புறமும் இலக்கியங்களின் பாடுபொருள் ஆகும். அகமும் புறமும் இலக்கியங்களின் பாடுபொருள் ஆகும். அடுத்தது பாருங்க, தென் திராவிட மொழிகள் ஏதேனும் 4 எழுதுக. பக்கம் 5 எடுத்துக்கோங்க. திராவிட மொழிகள் குடும்பம் அப்படின்னு இருக்கா, அதில் பாருங்க இங்கே கீழே பாருங்க, தென் திராவிடம்னு இருக்குல்ல, தமிழ், மலையாளம், கன்னடம், குடகு, இந்த 4 குறிச்சிக்கோங்க. இதுதான் 5th உடைய ஆன்சர், இந்த 4 பாயிண்ட். நெக்ஸ்ட் பாருங்க, அளபடை எத்தனை வகைப்படும்? அவையாவை. உங்களுக்கே தெரியும், அளபடை 2 வகைப்படும். அதாவது பக்கம் 6 எடுத்துக்கோங்க. பக்கம் 16 எடுத்துக்கோங்க. நான் 6ன்னு சொல்லிட்டேன். இதில் இங்கே பாருங்க, உயிரளபடை ஒற்றளபடைன்னு இருக்கா, இங்கே எழுதிக்கோங்க. தெரியுதா உங்களுக்கு? பென்சில் எழுதியிருக்க தெரியுதா இல்லைன்னு தெரியல. அளபடை 2 வகைப்படும் அப்படின்னு எழுதிட்டு பாயிண்டாக எழுதுங்க. உயிரளபடை ஒற்றளபடை. இதுதான் அதுக்கான ஆன்சர், 6th கொஸ்டினுக்கான ஆன்சர். இப்போது குருவினா முடிஞ்சிடுச்சு. சிறுவினா, தமிழ் விடு தூது உணர்த்தும் தமிழின் சிறப்புகளை எழுதுக. இந்த ஃபஸ்ட்டுக்கான ஆன்சர் பெருசாக இருக்குது. நான் ஷார்ட்டாக எழுதியிருக்கேன், இதை எழுதிக்கோங்க. தித்திக்கும் தெளிந்த அமுதமாய் முத்திக்கனியாய் உள்ளது. இயல் இசை நாடகம் என முத்தமிழாய் சிறந்து விளங்குவது. அறிவால் உண்ணப்படும் தேனானது. பாலின் நிறம் அனைத்தும் கைவர பெற்றது. இந்த 4 பாயிண்ட்ஸ் சின்னதாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கு ஒன்றுமே இல்லை. இதை கூட நீங்கள் எழுதிக்கலாம், இல்லைன்னா இதை குறிச்சும் தரேன் பாருங்கள். என்னென்னா, இந்த பாடலின் பொருள் இருக்குங்களா, பக்கம் 2ல் இதிலிருந்து இங்கே வரும். அன்றோ அப்படின்னு முடியுது இல்லைங்களா, இது வரைக்கும் வரும். ஓகே, அதுதான் சிறுவினாவுடைய ஃபஸ்ட் ஆன்சர். இல்லை நான் நோட்டில் எழுதியிருக்கிறது நீங்கள் எழுதிக்கலாம். ஓகே, 2வது பாருங்க, திராவிட மொழிகளின் பிரிவுகள் யாவை? அவற்றுள் உங்களுக்கு தெரிந்த மொழிகளின் சிறப்பு இயல்புகள் விளக்குக. பக்கம் 5 அப்புறம் 7. பக்கம் 5 எடுத்துக்கோங்க. திராவிட மொழி குடும்பம் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட் முதல்ல ஃபஸ்ட்டாக குறிச்சிக்கோங்க. திராவிட மொழி குடும்பத்துலேருந்து வகைப்படுத்தப்பட்டுள்ளது அது வரைக்கும்.
திராவிட மொழி குடும்பம் மொழிகள் பரவிய நில அடிப்படையில் தென் திராவிட மொழிகள், நடு திராவிட மொழிகள், வட திராவிட மொழிகள் என 3 வகைப்படுத்தப்பட்டுள்ளது. அதுக்கப்புறமா இங்க இருக்கு பாருங்க, தமிழின் தன்மை இருக்கியா, தனித்தன்மைகள், அதில் இந்த பாயிண்ட்டை குறிச்சிக்கோங்க. தமிழின் தனித்தன்மைகள் இந்த 2 பாயிண்ட்டையும் குறிச்சிக்கோங்க. இதுதான் வந்து செகண்ட் சிறுவினாவுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, 3rd கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க. 3rd கொஸ்டின் பாருங்க, 3 என்னும் பெயர் பிற திராவிட மொழிகளில் எவ்வாறு இடம் பெற்றுள்ளது? பக்கம் 6 எடுத்துக்கோங்க. பக்கம் 6ல் இங்கே பாருங்க, இந்த பாயிண்ட்ஸ் 3 தமிழ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த 5 பாயிண்ட்டை எழுதிக்கோங்க. இதுதான் 3வது சிறுவினாக்கான ஆன்சர். 4வது கொஸ்டின் பாருங்க, புது கோலம் புனைந்து தமிழ் வளர்ப்பாய் உங்கள் பங்கினை குறிப்பிடுக இருக்கா. இதை வந்து நான் நோட்டில் எழுதியிருக்கேன், அதை பார்த்து எழுதிக்கோங்க. புதிய கலை சொல்லாக்கத்தை உருவாக்குவேன், தமிழ் மருத்துவ களஞ்சியம் உருவாக்குவேன், கணினி சொற்களுக்கு தமிழ் சொல் உருவாக்குவேன் அப்படின்ற 3 பாயிண்ட்டையும் எழுதிக்கோங்க. ஓகே, அடுத்து பாருங்க, நெடுவினா. காலந்தோறும் தன்னை புதுப்பித்து கொள்ளும் தமிழின் தனித்தன்மைகளை பற்றி எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஸோ இதை வந்து பக்கம் 7 எடுத்துக்கோங்க. அதை பார்த்தீங்களா, தமிழின் தனித்தன்மைகள் அப்படின்னு 7 பாயிண்ட் இருக்குது. இது வரைக்கும் குறிச்சிக்கோங்க. இதுதான் வந்து நெடுவினாக்கான ஆன்சர். முதலாவது நெடுவினா. அடுத்து 2வது பாருங்க, புலம்பெயர்த்த மனிதர்களின் அகத்திலும் புறத்திலும் எங்கேனும் பாதிப்பு தெரிகின்றதா என்பதை 6ஆம் திணை வாயிலாக விவரிக்க அப்படின்னு இருக்கு இல்லையா. அந்த நெடுவினா வந்து நான் எழுதியிருக்கேன் நோட்டில், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் இதை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி கூட நீங்கள் எடுத்து எழுதிக்கலாம். ஓகேங்களா. முன்னுரை. புலம்பெயர்த்த மனிதர்களின் அகத்திலும் புறத்திலும் எங்கனும் பாதிப்பு தெரிகின்றதா என்பதை 6ஆம் திணை வாயிலாக காண்போம். முத்துலிங்கம் அப்படின்னு ஹெட்டிங் எழுதிட்டு, இலங்கையில் உள்நாட்டு போர் காலம் அது. அப்போது முத்துலிங்கத்தின் குடும்பம் அங்கு இருந்தது. எப்போதும் தூங்காது உயிரை கையில் பிடித்து கொண்டு இருந்தனர். அகதிகள் முகாம். அனைவரும் அகதிகள் முகாமிற்கு சென்றனர். யாரோ போட்ட உடைகளை கைதிகளைப் போல வரிசையில் நின்று சாப்பாட்டிற்கு கை ஏந்துகின்றனர். அங்கு 2 கரண்டி தான் சோறு கிடைக்கும். நெக்ஸ்ட் அடுத்த பாயிண்ட் பாருங்க, வேறு நாடு. உயிர் வாழ வேறு நாட்டிற்கு சென்றனர். 30 வயதுள்ள புலம்பெயர்த்த தமிழ் இளைஞர் பல நாடுகளில் சிறை, பனி சரிவு, அடி உதை அனுபவித்தனர். எங்கும் வேலை கிடைக்கவில்லை. 8வது இடம் கேட்ட கேள்விக்கு இன்று வரைக்கும் உயிர் தப்பி வாழ்கிறேன் என்றால் அது என் திறமை என்றார். அவர் இப்போது வரை கனரக வாகனம் ஓட்டுகிறார். அதுக்கப்புறம் லாஸ்ட் முடிவுரை. புலம்பெயர்த்த மனிதர்களின் அகத்திலும் புறத்திலும் எங்கனும் பாதிப்பு தெரிகின்றதா என்பதை 6ஆம் திணை வாயிலாக காண்போம். இதுதான் வந்து உங்களுடைய நெடுவினாக்கான 2வது ஆன்சர். புரியுதாமா? இல்லை உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து நான் வந்து காமிக்கிறது ஏதாவது ரொம்ப புரியல அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, நெடுவினா ஃபினிஷ். அடுத்தது பாருங்க, பக்கம் 19 எடுத்துக்கோங்க. மொழிபெயர்க்க இருக்கா, அதை எழுதிக்கோங்க. பென்சிலில் எழுதியிருக்கேன், நல்லா நான் பக்கத்தில் காமிக்கிறேன் பாருங்க. லிங்குவிஸ்டிக் மொழியியல், லிட்ரேச்சர் இலக்கியம், பயாலஜிஸ்ட் மொழி நூல் வல்லுனர், பாலிகிளாட் பன்மொழி புலமையாளர், ஃபோனோலொஜிஸ்ட் ஒலியியல் வல்லுனர், ஃபோனோட்டிக்ஸ் அப்படின்னா ஒலிப்பியல். புரியுதுங்களா? ஓகே. அடைப்புக்குள் உள்ள சொற்களை பொருத்தமான வினைமுற்றாக மாற்றி கோடிட்ட இடங்களில் எழுதுக. இந்திய மொழிகளின் மூலமும் வேறுமாக தமிழ் திகழ்கிறது. இங்கே திகழ்னு கொடுத்துருக்காங்க, நம்ம திகழ்கிறதுன்னு எழுதுறோம். வைதேகி நாளை நடைபெறும் கவியரங்களில் டேஷ் கலந்து கொள் அப்படின்னு இருக்கா, கலந்து கொள்வாள். உலகில் 3000 மொழிகள் பேசுகிறார்கள். குழந்தைகள் அனைவரும் சுற்றுலா சென்றனர். தவறுகளை திருத்திக்கொள். ஓகே, புரியுதுங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? தொடரை பழமொழி கொண்டு நிறைவு செய்க. இளமையில் கல்மேல் எழுத்து போல, சித்திரமும் கைப்பழக்கம்,
செந்தமிழும் நாப்பழக்கம். தெரியுதுங்களா ஸ்பெல்லிங்கோட? அடுத்து கல்லாடம் படித்தவரோடு சொல்லாடல் செய்யாதே. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. நெக்ஸ்ட் அடுத்த பக்கம் எடுத்துக்கோங்க. இங்க கீழே பாருங்க, கொடுக்கப்பட்டுள்ள வேறு சொற்களை பயன்படுத்தி விடப்பட்டுள்ள கட்டடங்களின் காலத்திற்கேற்ற வினை முற்றுகளை நிறைவு செய்க. வா, அதுல இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு எழுதணும். நான்னா என்ன? வந்தேன், வருகிறேன், வருவேன். நாங்கள்னா வந்தோம், வருகிறோம், வருவோம். நெக்ஸ்ட் நீனா வந்தாய், வருகிறாய், வருவாய். இது வா. அடுத்தது பாருங்க, நீனா வந்தாய், வருகிறாய், வருவாய். நீங்கள் வந்தீர்கள், வருகிறீர்கள், வருவீர்கள். அவன் வந்தான், வருகிறான், வருவான். அவள் வந்தாள், வருகிறாள், வருவாள். அவர் வந்தார், வருகிறார், வருவார். அவர்கள் வந்தனர், வருகின்றனர், வருவார்கள். அது வந்தது, வருகிறது, வரும். அவை வந்தன, வருகின்றன, வரும். புரியுதா ஸ்டூடெண்ட்? ஓகே. காட்சியை கண்டு கவினுரு எழுதுக. இந்த காட்சி இருக்குங்களா, இதை பார்த்து நம்ம இங்கே எழுத போகிறோம். பாருங்க, கண்ணாடி குவளை தண்ணீரில் நீந்துகிறாய், தண்ணீரில் துள்ளி ஊர்ந்து செல்கிறாய், தாவி தாவி ஏன் வெளியே துள்ளுகிறாய், தவறாமல் மறு குவளையில் விழுவாய், விழுவாழ்வாய் அப்படின்னு இருக்கு. எழுதிக்கோங்க. இப்படி பண்ணால் உங்களுக்கு தெரியுதுங்களா நல்லா கிளியரா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, அகராதியில் காண்க அப்படின்னு இருக்குல்ல, இங்க நயவாமை இருக்கு. அதுக்கு ஆன்சர் கீழே எழுதியிருக்க பாருங்க. விரும்பாமை, கிளைத்தல், கிளத்தல், புலப்பட கூறுதல், கேள்பு நன்மை, செம்மல் அரசன் இல்லை பெருமையுடையவன், புரிசை அப்படின்னா மதில். ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் நிற்க அதற்கு தக அப்படின்னு இருக்குங்க இல்லையா, இதை கூட நான் எழுதியிருக்கேன், உங்களுக்கு காமிக்கிறேன். டேக் பண்ணியிருக்கா பாருங்க. உங்களுடைய நாட்குறிப்பில் இடம்பெற்ற ஒரு வாரத்திற்குரிய மகிழ்ச்சியான செய்திகளை தொகுத்து அட்டவணைப்படுத்துக அப்படின்னு இருக்கு. திங்கள், அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? வருத்தம் தெரிவிக்கிறேன், பொறுத்து கொள்வோம் ஆகிய சொற்றொடர்களை இன்று 2 முறை வகுப்பில் பயன்படுத்தினேன். இதனால் புதிய நண்பர் கிடைத்தார். செவ்வாய்க்கிழமை பாராட்டுக்கள், இன்னும் வளர்க என்று நண்பரை வாழ்த்தினேன். புதன், என் குறையை என்னிடம் தனியாக கூறினாய், உன் நல்ல குணத்தை பாராட்டுகிறேன் என்றேன். வியாழன், நான் நன்றாக படிக்க எனக்கு கடினமானவற்றை தெளிவுபடுத்தியதற்காக நண்பனை பாராட்டினேன். வெள்ளி, வீட்டிற்கு தேவையான பொருள்களை நானாக முன்வந்து வாங்கி கொடுத்தேன், அம்மா பாராட்டினார். சனி, என்னோடு இன்பச் சுற்றுலாவில் கலந்து கொண்டாய், அது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தந்தது, அதற்காக உனக்கு நன்றி. ஞாயிறு, வகுப்பு தோழர்களோடு அறிவியல் கண்காட்சியை கண்டு கழித்தது மிகுந்த மகிழ்ச்சி, நீ வகுப்பு தலைவனாய் எங்களை சிறப்பாய் வழி நடத்தினாய், பாராட்டுக்கள். இது 9th ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெசன் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியிருக்கோமா. நீங்கள் இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.